ஹரிஷப்பா பாருங்க, நான் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவரும் கிச்சனுக்குள்ளே வந்துடுவாருங்க. ஒன்றும் செய்ய விட மாட்டான். ஊடால வந்து நான் செய்கிறேன் இங்கே பாருங்க தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கான். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கோதுமை தோசையும் சாம்பாருங்க. சப்பாத்தி போடுறதுக்கு தான் மாவு எடுத்தேன். அப்புறம் பார்த்தா சாம்பார் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லி டக்குன்னு அதை தண்ணி ஊறி ஊற்றி மாவு கலக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு, இந்த கோதுமை மாவு கலக்கிறதுக்கு, இந்த பஜ்ஜி மாவு கலக்கிறதுக்கு அந்தமாரி பீட்ரு வச்சு கலக்குங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கட்டி இல்லாமல் அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க. அப்புறம் நேந்திரம்பழம் நிறைய இருந்துச்சுங்க. அதில் நாட்டு சக்கரை, ஏலக்காய், தேங்காய் பூ எல்லாம் போட்டு நெய் ஊற்றி அப்படியே வரட்டி வச்சுருக்கேன். அதுவும் கொடுக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ தோசை ஊற்றலாம். ஹரி கிளறு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களாங்க என் பிள்ளைய பார்த்தீங்களாங்க, என் அழகி எப்படி வேலை செய்து தருது பார்த்தீங்களாங்க எனக்கு. அம்மா அடி தங்க பிள்ளை. அங்கே பாருங்கள், கிளறி தரேன்ட்டு அவன் எடுத்து டேஸ்ட் பார்க்காங்க. கல்ல அங்கே பார்த்தீங்களா, சரியா நாலு நீ இரு சுடு மக்களா சுடு. சரி எல்லோரும் பாய் சொல்லிடு. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய் சொல்லிடுங்க. காலையில் வீடியோ போடுறோம் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், அவனுக்கு அது வேணும்.